வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நாம் இன்றைக்கி சிக்கன் தாங்க செய்ய போகிறோம். சிக்கன்லேயே ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய சிக்கன் எதுன்னு கேட்டிங்கன்னா பள்ளிப்பாளையம் சிக்கன் தாங்க. ஸோ அந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் தான் நாம் இன்றைக்கி செய்ய போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா எந்த மசால் எதுவுமே தேவையில்லை. இது சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பைஸியாக கொஞ்சம் ஸ்வீட்டாக சூப்பராக இருக்குங்க. இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் சீக்கிரமாகவே ரெடி பண்ணிடலாம். ஸோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த சிக்கனுக்கு நம்ம மிளகாய் எடுத்து வச்சுருக்குறோம். மிளகாய் நிறைய எடுத்துக்கணும். ஆனால் உள்ளே இருக்கிற விதையை உதுத்திட்டு எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். பாருங்கள், நான் ஒரு 20 மிளகாய்க்கு எடுத்து வச்சுருக்கிறேன். அதனோட இந்த காஞ்ச மிளகாவோட விதை எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி உதுத்தினீங்கனாவே உங்களுக்கு எல்லா விதையுமே வந்துடும். பாருங்கள், நான் எல்லா விதையுமே எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்மளுக்கு விதை வேண்டாங்க. நீங்கள் வேறு எதுக்காவது மிளகாய் அப்படி அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த மிளகாய் மட்டும்தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கடாய் எடுத்துக்கிட்டு கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஆயில் போட்டுக்கலாம். ஆயிலும் நல்லா காயிட்டுங்க. காஞ்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக கடுகு தாளிச்சிக்கலாம். கடுகு பொரியட்டும். பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ சின்ன வெங்காயம் தான் நாம் பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு எடுத்துக்கணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நான் சிக்கன் 1 கிலோங்க. 1/2 கிலோ அளவுக்கு நான் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 20 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்குறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கொத்து கருகாப்பிலை இலைங்க. ஃபஸ்ட்டு இதை நல்லா வதக்கி விட்டுறணும். இதில் சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்திக்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சிக்கனுக்கு. ஸோ அதனால தான் நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு எடுத்துருக்கிறேன். பாருங்கள், நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வெங்காயம் வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுவும் நல்லா எண்ணெயில் வதக்கணும். ஸோ நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எண்ணெயில் வதங்கி வந்தால் தான் நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் ஆட் பண்ண போகிறோம். நான் ஒரு 1 கிலோ அளவுக்கு சிக்கன் வாங்கி வச்சுருக்கோம். பாருங்கள், இது நீங்கள் கடையில் சொன்னிங்கனாவே பள்ளிப்பாளையம் சிக்கனுக்குன்னு சொன்னாவே உங்களுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணி கொடுத்துருவாங்க. பாருங்கள், இந்த சைஸில் இருக்கணும். அப்போ தான் பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஃப்ளேவரு. ஸோ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா நம்ம மசாலா எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. இருந்தாலும் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். ரெண்டாவதில் கொஞ்சம் லைட்டாக ஸ்வீட்டும் கொடுக்கும். அதுவும் எப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுட்டு இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பும் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டியதில்லை. இந்த சிக்கன்லேயே உங்களுக்கு நல்லா தண்ணி விட்டு வரும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு தட்டம் போட்டு மூடி வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உப்பு எல்லாமே நல்லா கலங்கி வரணும்ல. ஸோ அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ தட்டம் போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லாவே உங்களுக்கு ஹை ஃப்ளேமில் இருக்கட்டுங்க. பாருங்கள், நல்லா 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் கொதிச்சு பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டு வந்திருக்கு உங்களுக்கு சிக்கனுக்கு. நம்ம ஒரு சொட்டு கூட தண்ணி விடலை. இருந்தாலும் எவ்வளோ தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்கள். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இன்னும் வேகணும் சிக்கனு. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் இனி இருக்கிற தண்ணியிலேயே சிக்கன் உங்களுக்கு வெந்துடும். ஸோ அதனால் லோ ஃப்ளேமில் ஒரு 1/4 மணி நேரமே உங்களுக்கு கொதிக்கணும். ஸோ ஒரு 1/4 மணி நேரம் கொதிக்கட்டுங்க. பாருங்கள், நல்லா 1/4 மணி நேரம் கொதிச்சு உங்களுக்கு தண்ணி போய் எண்ணெய் வர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம என்னன்னு கேட்டிங்கன்னா தேங்காய் ஆட் பண்ண போகிறோங்க. பாருங்கள், இந்த மாதிரி லேஸ்லாம் சீவி வச்சுக்கோங்க நீங்கள் தேங்காவை. நான் ஒரு மூடி அளவுக்கு எடுத்திருக்கேன் 1 கிலோ சிக்கனுக்கு. அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ பாருங்கள், ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். பாருங்கள், தேங்காய் கூட சிக்கன் நல்லா அதனோட கொஞ்சம் அந்த ஸ்பைசினஸ் எல்லாம் நம்மளுக்கு தேங்காயில் கொஞ்சம் பிடிக்கணும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் மட்டும் தட்டம் போட்டு ஒரு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும்.
பாருங்கள் நல்லா வந்து ஒரு 5 நிமிஷத்தில் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ வாசனைக்காக நாம் கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி என்னென்னு கேட்டிங்கன்னா சிக்கன்லேயே பள்ளிப்பாளையம் சிக்கன் தானுங்க. அவ்வளோதான், நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா ஸ்பைஸியாகவே இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள் நான் ஒரு பவுலுக்கு மாற்றுறேன். இப்போ இது வந்து உங்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு தயாராகிடுச்சு. அவ்வளோதாங்க, நல்லா சீக்கிரமாகவே வந்துடும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். குட்டி குட்டியாக இருக்கிறனால சிக்கன் பார்த்திங்கன்னா சீக்கிரம் ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷங்களில் நம்மளுக்கு இந்த சிக்கன் ரெடி ஆயிருங்க. ஸோ நீங்களும் ஒரு முறை சிக்கன் வாங்கிட்டு வந்தீங்கன்னா நாட்டுக்கோழியாக இருந்தாலும் சரி, ப்ராய்லராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இந்த சிக்கன் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்போக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாங்க நாளைக்கு இன்னொரு புது ரெசிபியோட. அது வரைக்கும் நன்றி.